காகம் மற்றும் குருவியின் வீடு. ஒரு அழகான காட்டோட நடுவுல 2 மரங்கள் இருந்துச்சு. அதுல ஒரு மரம் ஆப்பிள் மரம். அந்த மரத்துல மீனுக்குருவி தான் வீட்டை கட்டி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. அந்த ஆப்பிள் மரத்தோட பக்கத்துல இன்னொரு மரமும் இருந்துச்சு. அந்த மரத்துல காகங்கள் தங்களோட வீட்டை கட்டி வாழ்ந்து வந்தாங்க. ஆனா அந்த 2 காகங்களும் ரொம்ப நாளா தான் மரத்துல ஏதாச்சும் கனி வரும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி ராணி, நம்மளோட மரத்துல இத்தனை நாளா நாம காத்திருந்தும் இது வரைக்கும் எந்த கனியுமே வரல. நம்ம பக்கத்து வீட்டு மீனுக்குருவிய பாரு, அதை பார்க்க பார்க்க எனக்கு வயித்தெரிச்சலா இருக்கு. அது அந்த இனிப்பான ஆப்பிள் பழங்களை சாப்பிட்டுட்டு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாத்தியா? ஆமா காலு, நீங்க சரியாதான் சொல்றீங்க. நாமளும் எத்தனை நாளைக்கு தான் அந்த மீனுக்குருவி கிட்ட போய் ஆப்பிள் பழங்களை கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுறது? ஆமா ராணி, அந்த குருவி கிட்ட ஆப்பிள் பழங்களை கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டு எனக்கும் சலிச்சு போச்சு. ராணி, பேசாம அந்த மரத்தை நமக்கு சொந்தமாக்கிக்கிட்டா என்ன? அட காலு, நீங்க சொல்றதும் நல்ல ஐடியாவா தான் தெரியுது. இந்த ராணியோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்றதுக்கான நேரம் வந்துடுச்சு. நீங்க இங்கேயே இருங்க காலு, நான் அந்த மீனுக்குருவி கிட்ட பேசி அந்த மரத்தை நமக்கு சொந்தமாக்கிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. தொழி மீனு, நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்டுதான் வந்திருக்கேன். நீ தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடாத. என்ன ராணி அக்கா, என்ன உதவி கேளுங்க. என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா செய்யறேன். மீனு, என்னோட வீட்டில் சூரியனோட வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கு. சூரிய கதிர்கள் என் வீட்டில் அதிகமாக விழுது. இதனால என்னோட ரெக்கையில எல்லாம் புண்ணு வந்துடுச்சு. புல்புல் டாக்டர் தான் சொன்னாரு, கொஞ்ச நாளைக்கு சூரிய ஒளி குறைவா இருக்கிற வீட்டில் நான் தங்கிக்கணுமா, அப்பதான் என் உடம்புல இருக்க புண்ணு சரியாகும்னு. மீனு மீனு, உன்னோட வீட்டில் சூரிய ஒளி குறைவா தான் வரும். என்னோட இந்த பிரச்சனை சரியாகிறது வரைக்கும் நான் உன் வீட்டில் இருந்துக்கிறேன் மீனு. நீயும் உன் குழந்தையும் எங்களோட வீட்டில் போய் இருந்துக்கோங்க. இல்ல ராணியக்கா, முடியாது. என் வீடு இருக்கிற மரத்துல சுவையான ஆப்பிள் பழங்கள் இருக்கு. நான் கஷ்டப்பட்டு அந்த பழங்களை பராமரிச்சிருக்கேன். மீனு, நீ கவலைப்படாத. இந்த வீட்டுல மட்டும்தான் நாங்க இருப்போம். உன் மரத்துல இருக்கிற இந்த பழங்களை நாங்க சாப்பிடவே மாட்டோம். நீ எப்ப வேணும்னாலும் இந்த பழங்களை சாப்பிட்டுக்கலாம். பனிக்காலம் வந்ததும் நானும் காலுவும் எங்க வீட்டுக்கு போயிடுவோம். மீனு, எனக்காக தயவு செஞ்சு இந்த உதவியை பண்ணு மீனு. இல்லைன்னா என் உடம்பு முழுவதும் சூரிய கதிர்களால புண்ணு வந்துடும். அப்படின்னா சரி ராணியக்கா, உங்களோட இந்த பிரச்சனை தீர்ந்ததுமே நீங்க உங்க வீட்டுக்கு போயிடணும். நான் தினமும் வந்து என்னோட ஆப்பிள் மரத்தை கவனிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லது மீனு, நான் இன்னைக்கு இங்க தங்குறதுக்கு வரேன். நீயும் உன் குழந்தையும் எங்க வீட்டுல ரொம்ப வசதியா இருந்துக்கோங்க. பிறகு மீனுக்குருவி தான் குழந்தைய கொட்டிக்கிட்டு காகங்களோட வீட்டுக்கு வந்துச்சு. காலுவும் ராணியும் ரொம்ப சந்தோஷமா மீனுக்குருவியோட வீட்டுல போய் தங்க ஆரம்பிச்சாங்க. அம்மா அம்மா, நீங்க ராணி ஆண்டியோட பேச்ச நம்பியிருக்க கூடாதும்மா. நம்மளோட வீட்டை நீங்க அவங்களுக்கு கொடுத்திருக்க கூடாது. ராணி ஆண்டி நிச்சயமா நம்மளை ஏமாத்திடுவாங்க. மகனே குக்கு, இல்லப்பா, அவங்க நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யறது ரொம்ப அவசியம்ப்பா. நிச்சயமா ராணி நம்மளை ஏமாத்த மாட்டா. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. மீனுக்குருவி தான் மரத்துல இருந்து பழங்களை பறிக்கிறதுக்காக ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு ஆப்பிள் மரத்தோட பக்கத்துல போச்சு. மீனுக்குருவி வந்த சத்தத்தை கேட்ட ராணிக்காக தான் வீட்டுல இருந்து வெளியே வந்துச்சு. இரு மீனு, எதுக்காக இந்த மரத்துக்கு வந்த? உனக்கு என்ன வேணும்? ராணி அக்கா, நீங்க என்ன பேசுறீங்க? இது என்னோட மரம். என் மரத்துல இருந்து நான் ஆப்பிள் பழங்களை பறிக்க வந்திருக்கேன். ஹே மீனு, இந்த ஆப்பிள் மரமும் உனக்கு சொந்தம் கிடையாது, இந்த வீடும் உனக்கு சொந்தம் கிடையாது. இத நேத்தைக்கே நான் உன்கிட்ட இருந்து வாங்கிட்டேன். ராணி அக்கா, எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உதவி செய்யலான்னு தானே என்னோட வீட்டை கொஞ்ச நாட்களுக்கு உங்களுக்கு கொடுத்தேன். உன்கிட்ட இருந்து இந்த வீட்டை பறிக்கிறதுக்கு நானும் காலுவும் திட்டம் போட்டு செய்த வேலை அது. இனிமே இந்த மரத்து பக்கத்திலேயே நீ வராத. இந்த பழங்களை எல்லாம் நானும் காலுவும் மட்டும்தான் சாப்பிடுவோம். இதுக்கு மேல இங்க நின்று பேசிக்கிட்டு இருந்த காலுக்காகவும் கம்போட வந்து உன் மண்டையை உடைச்சிடும். இங்கிருந்து ஓடி போயிடு. ராணிக்காக இப்படி சொன்னதை கேட்டதும் பயந்து போன மீனுக்குருவி அந்த கூடையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிடுச்சு. மகனே குக்கு, நீ சரியாதான் சொல்லியிருக்க. நம்மளோட மரத்துல இருக்கிற பழத்தை சாப்பிடுறதுக்கு தான் அந்த காகங்கள் பொய் சொல்லி நம்மளை ஏமாத்தி இருக்காங்க. அம்மா, கவலைப்படாதீங்கம்மா. கண்டிப்பா நமக்கு இதை விட நல்ல விஷயம் நடக்கும். அந்த காகங்களுக்கு நிச்சயமா சரியான தண்டனை கிடைக்குமா? அப்படியே அன்னைக்கு சாயந்தரம் காட்டுல ரொம்ப பலமா மழை பெஞ்சது. மீனுக்குருவி ரொம்ப சோகமா
வீடு இருந்த மரத்தடியில உட்கார்ந்துருந்துச்சு. அந்த நேரத்துல மழைத்துளி அந்த மரத்து மேல பட்டதுமே தண்ணீர் சிகப்பா மாறிடுச்சு. அந்த சிகப்பான தண்ணீர் மீனுக்குருவி மேல விழுந்ததுமே அதனோட ரெக்கை எல்லாம் சிகப்பு நிறத்துல மாறிடுச்சு. இத மீனுக்குருவி தேங்கி நிக்கிற தண்ணீர்ல பார்த்துச்சு. அட, என்ன இது, என் ரெக்கை எல்லாம் சிகப்பா மாறிடுச்சு. அப்படின்னா இந்த மரம் ரொம்ப பயனுள்ள மரம். காகங்கள் தான் இத பயனில்லாத மரம்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. அம்மா, உங்களோட ரெக்கைக்கு என்னம்மா ஆச்சு? சிகப்பு நிறத்துல மாறி இருக்கு. மகனே குக்கு, இது எல்லாம் நாம இருக்கிற மரத்தால தான்ப்பா நடந்தது. உண்மையிலே இந்த மரத்துக்கு நிறைய சக்தி இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியலையே. உனக்கு புரியும்படி சொல்றேன்ப்பா. இது ஒரு மருதாணி மரம். இந்த மரத்துல இருக்கிற இலைகளோட சாறு நம்ம ரெக்கையில பட்டா நம்ம ரெக்கை இப்படிதான் சிகப்பு நிறமா மாறும். இந்த மரத்தோட இலைகளுக்கு மார்க்கெட்ல இருக்கிற மதிப்பு ரொம்ப அதிகம்ப்பா. அம்மா, இந்த விஷயம் தெரிஞ்சா ராணி ஆண்டியும் காலுவங்களும் ரொம்ப வருத்தப்பட போறாங்க. மறுநாள் காலையில மழை நின்னதுமே மீனுக்குருவி தான் மரத்துல இருந்து கொஞ்சம் இலைகளை பறிச்சு வெயில்ல காய வச்சது. அம்மா, இந்த இலைகள் எல்லாம் நல்லா காஞ்சிடுச்சுமா. இனிமே இதை என்ன பண்ண போறீங்க? மகனே குக்கு, இந்த இலைகளை எல்லாம் நல்லா பொடியா ஆக்கி அம்மா மார்க்கெட்ல விற்க போறேன்பா. இதனால நமக்கு ரொம்ப அதிக லாபம் கிடைக்கும். பிறகு மீனுக்குருவி அந்த மருதாணி இலைகளை பொடியா மாத்தி மார்க்கெட்ல போய் விற்பனை செய்ய ஆரம்பிச்சது. மருதாணி வாங்கிக்கோங்க மருதாணி. உங்க ரெக்கைகளுக்கு அழகு சேர்க்கிற மருதாணி, நல்ல சிகப்பு நிறம் கொடுக்கிற மருதாணி, உடலுக்கு குளிர்ச்சியான மருதாணி. வாங்க வாங்க, வந்து வாங்கிக்கோங்க. கொஞ்ச நேரத்திலேயே நிறைய பறவைகள் மீனுக்குருவியோட மருதாணிய வாங்குறதுக்காக வந்தாங்க. குருவி, எனக்கு 1 கிலோ மருதாணி வேணும். குருவி, எனக்கு 5 கிலோ மருதாணி வேணும். அடுத்த வாரம் எங்க தம்பிக்கு கல்யாணம் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பறவைகள் மீனுக்குருவியோட மருதாணிய வாங்கினாங்க. இதனால மீனுக்குருவிக்கு ரொம்ப நல்ல லாபம் கிடைச்சது. குக்கு, மெகந்தி எல்லாம் வித்துடுச்சப்பா. நமக்கு ரொம்ப நல்ல லாபம் கிடைச்சிருக்கு. எனக்கு இன்னைக்கு கிடைச்ச லாபத்துல நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த ஊஞ்சல அம்மா வாங்கி தரேன், சரியா அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் பையன் குக்குவுக்கும் ஒரு அழகான ஊஞ்சலை வாங்கி கொடுத்துச்சு. இத பார்த்த ராணிக்காகவும் மீனுக்குருவி கிட்ட வந்து இப்படி கேட்டுச்சு. மீனு, நீ தினமும் உணவுக்கே கஷ்டப்படுவேன்னு நினைச்சேன். ஆனா இப்போ உன்கிட்ட எப்படி இவ்ளோ காசு வந்துச்சு? ராணி அக்கா, நீங்க ஒன்ன ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல எதுவுமே பயன் இல்லாதது கிடையாது. இந்த மரத்தோட இலைகளை விட்டுதான் எனக்கு இதெல்லாம் கிடைச்சது. மீனுக்குருவி சொன்னதை கேட்ட ராணிக்காகவும் மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அது ஏமாற்றத்தோடயே நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ காலு, நாம மோசம் போயிட்டோம். காலு, நாம மோசம் போயிட்டோம். என்ன ராணியாச்சு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, சொன்னாதானே தெரியும். காலு, நாம இருந்த மரம் மருதாணி மரமா. அதனோட இலைகளுக்கு மார்க்கெட்ல வேல்யூ ரொம்ப அதிகமா. பாருங்க, அதனோட இலைகளை விற்று மீனுக்குருவி எவ்வளவு வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு. ஓஹோ, அந்த குருவியோட வசதிக்கு இதுதான் காரணமா? ராணி, நாம ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம். இது எல்லாத்துக்கும் நம்மளோட பேராசை தான் காரணம். ஆமா காலு, சரியா சொன்னீங்க. நம்ம 2 பேரும் பேராசைப்படாம நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருந்திருந்தா அந்த மீனுக்குருவிக்கு கிடைச்சதெல்லாம் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் தங்களோட வீட்டுல ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்து இருந்தாங்க. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பேராசை நமக்கு பெரிய நஷ்டத்தை கொடுக்கும். காக்கை மற்றும் குருவியின் வீடு. ஒரு அழகான காலை பொழுதுல ராணிக்காகவும் தன்னோட வீட்டுல இருந்து ஒரு முட்டைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ராணி, இந்த முட்டை ஓடுகளை நீ அஜாக்கிரதையா எங்கேயாச்சும் போட்டுடாத. இந்த முட்டை ஓடுகளை பார்த்தா முட்டையை திருடி சாப்பிடுறது நம்ம தான்னு மற்ற பறவைகளுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் காட்டுல இருக்கிற எந்த பறவைகளும் நம்மள சும்மா விட மாட்டாங்க. காலு, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். காலு, எனக்கு இன்னும் முட்டை சாப்பிடணும் போல இருக்கு. காலு, எனக்கு இன்னும் முட்டை சாப்பிடணும் போல இருக்கு. ப்ளீஸ், ஏதாச்சும் பறவையோட வீட்டுல முட்டை இருந்தா எடுத்துட்டு வாங்களே. ராணி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் போனோன்னா பறவைகள் அவங்க முட்டையை தூக்கி என்கிட்ட தந்துடுவாங்க நான் நினைக்கிறேன். அவங்க இல்லாத நேரம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு முட்டையை எடுத்துட்டு வரேன்னு உனக்கு தெரியுமா? ஆமா காலு, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன பண்றது, என்னால முட்டை சாப்பிடாம இருக்கவே முடியல. முட்டையோட ருசி என் நாக்குல ஒட்டிடுச்சு. ராணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம காட்டுல முட்டை திருட்டு போறதுனால
இப்ப எல்லா பறவைகளும் ரொம்ப உஷாராகிட்டாங்க. அவங்க அவங்களோட முட்டைய ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் உனக்காக எங்கேயாச்சும் முட்டை இருக்கான்னு நான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன காலுக்காக முட்டைய தேடி பறந்து போச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவி தான் கூட்டுல இருந்த 2 முட்டைகளை பாதுகாப்பா வைக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்த காலுக்காகவும் மீனுக்குருவி கிட்ட பறந்து போச்சு. குருவி, இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் மழைக்காலம் ஆரம்பிச்சிடும். உன் முட்டைகள் மழையில நனைஞ்சா கெட்டு போயிடுமே. நீ என்ன செய்ய போற? நீங்க சொல்றது சரிதான் காலுவண்ணா. ஆனா என்கிட்ட தான் மர வீடு இல்லையே. அதனாலதான் மழை வந்தா என் முட்டைகள் நனையாதபடி என் கூட நான் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். குருவி, நீ விருப்பப்பட்டா என் வீட்டுக்கு வரலாம். என் வீடு மரத்தால செஞ்ச வீடு தான். மழைக்காலம் முழுவதும் நீ என் வீட்லயே பாதுகாப்பா இருக்கலாம். காலுவண்ணா, நீங்க நிஜமாகவா சொல்றீங்க? ஆமா குருவி, எனக்கு ரொம்ப இரக்கமான மனசு. இந்த மாதிரிப்பட்ட குருவிகள் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. வா, நான் உன்னை இப்பவே வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். உடனே மீனுக்குருவியும் காலுக்காக சொன்ன வார்த்தைகளை நம்பி முட்டையை தூக்கிக்கிட்டு காகத்துக்கு கூட பறந்து போச்சு. குருவி, நீ எதுக்கும் கவலைப்படாத. இது உன்னோட வீடு. உன் முட்டைகளோட எவ்வளவு நாள் வேணும்னாலும் எங்க வீட்டுல தங்கிக்கோ. எங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா குருவி, உனக்கு என் மனைவியும் துணையா இருப்பா. நீ தனியா எந்த வேலையும் செய்து கஷ்டப்பட வேண்டாம், சரியா? காகங்கள் இப்படி பேசினதை கேட்ட மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. மீனுக்குருவி தான் முட்டைகளை ரொம்ப பாதுகாப்பா வச்சு தூங்கிடுச்சு. ராணி, அந்த குருவி நம்ம வீட்டுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆகுது. நீ ஏன் இன்னும் முட்டைகளை சாப்பிடாம இருக்க? காலு, நான் என்னன்னு சொல்றது? அந்த குருவி முட்டைகளை விட்டு நீங்கவே மாட்டேங்குது. அதனோட முட்டைய ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்குது. முட்டையை சாப்பிடுறதுக்கான காலம் எனக்கு கிடைக்கவே இல்ல. ராணி, கவலைப்படாத. காலையில எப்படியும் இந்த குருவி இறை தேட பறந்து போகும். நீ அந்த சமயத்தை பயன்படுத்தி முட்டைகளை சாப்பிடு, சரியா? ஆமா ஆமா காலு, நானும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்படா விடியும்னு இருக்கு. ஒரு வழியா காலை நேரமும் வந்துச்சு. ராணிக்காகவும் மீனுக்குருவிய வீட்ல இருந்து துரத்துறதுக்காக இப்படி பேச ஆரம்பிச்சது. குருவி, உனக்கு பசிக்கலையா? இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. வெளியில போய் ஏதாச்சும் உணவு தேடிட்டு வா. இல்ல ராணியக்கா, இன்னும் 2-3 நாள்ல முட்டையில இருந்து குழந்தைங்க வெளியே வந்துடுவாங்க. அதனால இந்த நேரத்துல நான் முட்டை பக்கத்திலே இருக்கிறது ரொம்ப முக்கியம். என் முட்டையை விட எனக்கு சாப்பாடு பெரிய விஷயமாவே தோணல. அட குருவி, நான் தான் இருக்கேனே. நான் உன் முட்டைகளை பாத்துக்கிறேன். நீ வெளியே போய் தண்ணியாச்சும் குடிச்சிட்டு வா. நீ ஆரோக்கியமா இருந்தாதானே உன் முட்டைகளை உன்னால பாத்துக்க முடியும். சரி ராணியக்கா, நான் இப்போ போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். என் முட்டைகளை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தண்ணி குடிக்கிறதுக்காக நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. அப்பப்பப்பா, இந்த குருவியை வீட்ல இருந்து விரட்டுறதுக்கு என்னெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. ஆகா, கொழு கொழுன்னு 2 முட்டைகள். இப்பவே இதை சாப்பிடணும்னு எனக்கு நாக்குல எச்சி ஊறுது. அந்த நேரத்துல வெளியே பறந்து போன மீனுக்குருவி கழுக பார்த்துச்சு. உடனே அது மறுபடியும் காகத்தோட வீட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு. ராணிக்காகவும் முட்டையை சாப்பிட போனதை பார்த்த மீனுக்குருவி ரொம்ப அதிர்ச்சியாகிடுச்சு. தூரமா போ காகமே. இவ்வளோ நேரம் நீங்க நல்லவங்களா நடிச்சது என் முட்டையை சாப்பிடுறதுக்கு தானே. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. இனி ஒரு நிமிஷம் கூட நான் உங்க வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் முட்டையை தூக்கிக்கிட்டு ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அடச்ச, எல்லாம் வீணா போயிடுச்சு. அந்த குருவிக்கு நேரம் நல்லா இருக்கு. அதனாலதான் அந்த குருவி முட்டையோட பறந்து போயிடுச்சு. ஆனா இந்த ராணி என்ன ஆனாலும் சரி, அந்த குருவியோட முட்டைய சாப்பிடாம விட மாட்டேன். அந்த நேரத்துல வெளியே போன காலுக்காகவும் தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. ராணி, என்ன ஆச்சு? அந்த குருவியை எங்க காணோம்? காலு, நான் என்ன சொல்றது? அந்த குருவியை நைஸா பேசி வெளியே அனுப்புனேன். அதனோட முட்டையை சாப்பிட போற நேரம் சரியா அந்த குருவி வந்துடுச்சு. என்ன ரொம்ப திட்டி முட்டையை தூக்கிட்டு பறந்து போயிடுச்சு. ராணி, அப்படின்னா நீ இனிமே அந்த முட்டைகளை மறந்துட வேண்டியதுதான். காலு, இந்த ராணியை நீங்க சும்மா நினைக்காதீங்க. எப்படியாச்சும் அந்த குருவியோட முட்டையை நான் சாப்பிட்டே தீருவேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காக மீனுக்குருவியை தேடி தன்னோட வீட்டுல இருந்து வெளியே பறந்து போச்சு. அதே நேரத்துல மீனுக்குருவியோ தன்னோட 2 முட்டைகளையும் ஒரு மரக்கிளையில வச்சு உட்கார்ந்துருந்துச்சு. நல்ல வேளை, நான் எப்படியும் அந்த காகத்துக்கிட்ட இருந்து என் 2 முட்டைகளையும் காப்பாத்திட்டேன். கொஞ்ச நேரம் நான் தாமதிச்சிருந்தா கூட அந்த காகம் என் முட்டையை சாப்பிட்டுருக்கும். மீனுக்குருவி மரக்கிளையில உட்கார்ந்திருந்தத ராணிக்காகவும் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஓஹோ குருவி, நீ இங்கதான் இருக்கியா? என்ன ஆனாலும் சரி, உன்னை நான் விடவே மாட்டேன். பாரு, சரியான சமயத்துல உன் முட்டையை எடுக்கிறதுக்கு நான் வரேன். கொஞ்ச நேரத்திலேயே
காட்டுல மழைக்காலம் தொடங்க ஆரம்பிச்சிடுச்சு. மீனுக்குருவி தான் முட்டைகளை வச்சு நனைஞ்சபடியே உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த சமயத்துல இறை தேடிக்கிட்டு ஒரு கழுகு அந்த பக்கமா வந்துச்சு. மழைக்காலத்துல எனக்கு உணவு கிடைக்கிறதே கஷ்டம். இப்போ எனக்கு ஒரு கொழுத்த குருவியும் 2 முட்டைகளும் கிடைச்சிருக்கு. இந்த மழைக்காலம் எனக்கு ஒரு அருமையான மழைக்காலம் தான். ஐயோ கழுகாரே, தயவு செஞ்சு என்னை இப்ப கொன்னுடாதீங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள என் முட்டையில இருந்து குழந்தைங்க வெளியே வந்துடும். அப்புறம் நீங்க 3 பேரையும் சேர்த்து சாப்பிடலாம். மழைக்காலம் முழுவதும் உங்களுக்கு பசியே இருக்காது. உன்னையும் உன் குழந்தைகளையும் என் குகைக்கு எடுத்துட்டு போய் நான் சுட்டு சாப்பிடுவேன். மழைக்காலத்துல சூடா இறைச்சி சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா குருவி, நீ என்னட்டேந்து தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத. அதே நேரத்துல கழுகோ தான் வீட்டுல உட்கார்ந்தபடியே மீனுக்குருவியோட குழந்தைங்க எப்ப போய்க்கோன்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அட கடவுளே, நான் சரியா மாட்டிக்கிட்டேன். எப்படி இந்த கழுகு கிட்ட இருந்து தப்பிக்க போறேன்னு ஒண்ணுமே புரியல. இந்த நேரம் அந்த குருவி கிட்ட பேசினா அது வேற வழியே இல்லாம முட்டையை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடும். ஆமா ஆமா, சரியா சொன்ன ராணி. நீ இப்ப கூப்பிட்டா கண்டிப்பா அந்த குருவி வரமாட்டேன்னு சொல்லாது. போ சீக்கிரம் அந்த குருவியை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வா. உடனே ராணிக்காகமும் மீனுக்குருவியை நோக்கி பறந்து போச்சு. குருவி, எதுக்கு இந்த மலையில இருந்து கஷ்டப்படுற? என்னால உன் முட்டைக்கு எந்த ஆபத்தும் வராது. என்ன நம்பு, வா நம்ம வீட்டுக்கு போலாம். ராணிக்காகத்தை பார்த்ததுமே மீனுக்குருவியோட மனசுல ஒரு யோசனை வந்துச்சு. ஐயோ, திருடி ஓடி வாங்க கழுகண்ணாச்சி, இங்க ஓடி வாங்க. மீனுக்குருவியோட சத்தத்தை கேட்டதும் கழுகு ரொம்ப வேகமா மீனுவோட கூட்டுக்கு வந்துச்சு. கழுகண்ணாச்சி, உங்களுக்கு சொந்தமான என்னோட முட்டைய இந்த காகம் திருடி சாப்பிட பாக்குது. இல்ல கழுகாரே, என்ன விட்டுருங்க. நான் இங்க இருந்து போயிடுறேன். நான் தெரியாம இங்க வந்துட்டேன். கழுகு ராணிக்காகத்தை பலமா தாக்க ஆரம்பிச்சது. அடி தாங்க முடியாம ராணிக்காக ரொம்ப வேகமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. ஏ குருவி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்கிறது? உனக்கு இனிமே 1 மணி நேரம் தான். அதுக்குள்ள உன் முட்டையில இருந்து குழந்தைங்க வெளியே வரல, நான் எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன். உன்னை சாப்பிட்டுருவேன். கழுகாரே, அவசரப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் காத்துருங்க. கண்டிப்பா ரொம்ப சீக்கிரமா முட்டையில இருந்து குழந்தைங்க வெளியே வந்துடும். ஆனா ரொம்ப நேரம் நான் காத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன கழுகு மறுபடியும் தன்னோட கூட்டுக்கு பறந்து போச்சு. காத்திருந்த கழுகு ரொம்ப சோர்வா இருந்ததுனால அது தான் வீட்டுல படுத்தே தூங்கிடுச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவியோட முட்டையில இருந்து அழகான குழந்தைகள் வெளியே வந்தாங்க. கழுகு தூங்கிக்கிட்டு இருந்த சமயத்தை பயன்படுத்தின மீனுக்குருவி தான் குழந்தைய தூக்கிக்கிட்டு ரொம்ப வேகமா வேற காட்டுக்கு பறந்து போயிடுச்சு. பிறகு ஒரு மரத்தோட கிளையில தன்னோட குழந்தைகளை மீனுக்குருவி ரொம்ப பத்திரமா வச்சிருந்துச்சு. அப்பாடா, எப்படியோ அந்த காகத்துக்கிட்ட இருந்தும் கழுகு கிட்ட இருந்தும் என் முட்டைகளையும் என் குழந்தையையும் நான் பாதுகாத்துட்டேன். இனிமே எனக்கு எந்த பயமும் இல்லை. சீக்கிரம் நமக்கான ஒரு மர வீடை கட்டிடணும். அதே நேரத்துல அடிவாங்கின ராணிக்காகமும் ரொம்ப வலியோட தான் வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. காலு, அந்த கழுகு இரக்கமே இல்லாம என்னை எப்படி அடிச்சிடுச்சு தெரியுமா? என்னோட ரெக்கையெல்லாம் ஒரே வலி. என்னால 1 மாசத்துக்கு எழும்ப முடியாதுன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹரிணிதா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹனா, ஷிஃபா, வல்லரசு, அருணா, சிவா, பவி, சௌமியா, பிரகாஷ், ஜனா, யாஷிகா, புகழினி, அன்பு, ரக்ஷனா, மதுமிதா, சுபஸ்ரீ, ஆரியன், யாஷ், ஜீபன், அபினவ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ராஜ்குமார், சௌந்தர்யா, மீனா, கௌரி சங்கர், மீனா தருண் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் புகழ்குட்டி, இன்பச்செழியன், தீபக், ஹரிதா, சுபிக்ஷா, கவியாழினி, முத்துக்கனி, முத்துசெல்வி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். இலா, ஜீவா, ரக்ஷித், ஹர்ஷா, நான்சி, அன்புமணி, தேன்மொழி, தியாஸ்ரீ, டிபிஸ்ரீ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.